அனைவருக்கும் வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை நம்ம பாதியம் பார்த்துட்டு வரோம். இப்போ போடுற வீடியோ 4ஆம் பாகமாக போட்டுட்டு வரோம். நிறையா கல்லீரல் பாதிப்பை பற்றி என்னென்ன நோய்கள்லாம் வரும்லாம் பார்த்துட்டே இருக்கோம். அதில் முக்கியமாக தூக்கமின்மையை பற்றி பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே ஒரு முறைகள் சொல்லியிருக்கோம். அதுலேயும் கசகசா ஒரு முக்கிய பங்கு வகிக்கி. முன்காலத்துலலாம் எங்கள் அம்மா இருக்கும்போதெல்லாம் தினமும், அதாவது சாம்பார் சம்மந்தப்பட்டதில் அத்தனையுமே கசகசா பயன்படுத்துவாங்க. சிறு குழந்தைகளுக்கு அடிக்கொருக்கா அந்த கசகசாவை மென்று அந்த குழந்தைக்கு ஊற்றுவாங்க. அப்போ அந்த குழந்தை நல்லா குடல் சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்ட நோய் வராமல் நல்லா ஆரோக்கியமாக நல்லா தூங்கி நல்லா இருக்கும். இப்போ நம்ம அதெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. இப்போயும் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, கொஞ்சம் சிறிது ஊற வச்சு, நைட்டில் ஊற வச்சு காலையில் நல்லா நன்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைக்கணும். தேவைப்படுறவங்க கொஞ்சம் பால் ஊற்றி கூட அரைச்சிக்கிடலாம். ஆனால் பால் ஊற்றணும்னு அவசியம் கண்டிப்பாக இல்லை. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சாலும் உங்களுக்கு பால் நிறையா வரும். அந்த பாலை மாட்டுப்பாலுக்கு பதில் நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் டீ மாதிரி சாப்பிட்டாலும் சரி, அல்லது பால் மாதிரியும் சாப்பிட்டாலும் சரி, சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். பித்தம் சம்மந்தப்பட்ட எந்த நோயும் வராது, குடல் சம்மந்தப்பட்ட எந்த நோயும் வராது, உடம்பும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும், தூக்கம் நல்லா நன்கு வரும். தூக்கத்துக்கு அருமையான மருந்து இந்த கசகசா. அதனால் நம்ம கசகசா அதிகமாக கல்லீரல் பாதித்தவங்களுக்கு, அதனால் தூக்கம் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த கசகசாவை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது அவங்களுக்கு நன்கு தூக்கம் வரும். அதே போல் என்னுடைய குருநாதர் இந்த ஒரு மருந்து மட்டும்தான் பயன்படுத்திட்டு வருவார். அதாவது 8 வித பட்டைகள், அத்திப்பட்டை, ஆலம்பட்டை, அரசம்பட்டை, மருதம்பட்டை, நாவல்பட்டை, மாம்பட்டை, கருவலம்பட்டை, இளம் தென்னம்பூரி, இதெல்லாம் நம்ம எல்லாமே சம அளவு, அதாவது 350 கிராம் காய வச்சு 1-2 தட்டி போட்டு 8 பொடி தண்ணீர் ஊற்றி ஒரு பொடியாக வற்ற வச்சுக்கிடணும். இந்த 8 வித பட்டையுமே தண்ணியில் குறைஞ்சது 9 மணி நேரம் ஊறணும். நீங்கள் நைட்டு ஊற போட்டு நீங்கள் காலையில் அதை காய்ச்சிக்கலாம். அந்த ஒரு பொடியாக வற்ற வச்சதை உங்களுக்கு தேவை தகுந்த மாதிரி, இனிப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பனக்கற்கண்டு போட்டு அதை வடிகட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. அதை ஒரு பெண்கள்னால் 30 மில்லி குடித்தா போதும், ஆண்கள்னால் 50 மில்லி வரைக்கும் குடிக்கலாம். ஆண்களுக்கு 50 மில்லி குடித்தாலுமே அவங்கள அதிகம் ஒன்றும் செய்யாது. பெண்கள் 50 மில்லி குடித்தாங்க அப்படின்னா உடனே கிருகிருன்னு அவங்களுக்கு படுக்க சொல்லும். பயப்பட வேண்டாம், ஒன்றும் செய்யாது. அப்படி உள்ளவங்க விருவத்தில் சாப்பிடாம சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டவங்களுக்கு
அந்த கிருகிருப்பெல்லாம் வராது. இது நம்ம இங்கே புருநார் குழந்தை இல்லாததுக்கு பெண்கள் சூட்டுக்கு அதிகமாக பயன்படுத்தினது. நாங்கள் அதிகமாக இது பயன்படுத்திட்டு வரோம். இது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த தூக்கமின்மையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரே ஒரு வாரம் மட்டும் இதை மாதிரி சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தூக்கம் நல்லா வரும். ஏற்கனவே அத்தனை பட்டையும் பயன்படுத்த முடியாதவங்க தூக்கத்துக்கு அத்தி, மூலத்துக்கு துத்தின்னு பழமொழி. அத்திப்பட்டையை மட்டும் எடுத்துட்டு இதே மாதிரி 350 கிராம் அளவுக்கு எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் கொதிக்க வச்சு நீங்கள் குடிக்கும்போது தூக்கம் நல்லா வரும். ஒரே நாளில் வராது. ஒரு வாரமாவது தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வரும்போது தூக்கம் நன்கு வரும். இல்லைன்னா சின்ன சின்ன மருத்துவங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் தூக்கமின்மைன்னு ஏகப்பட்ட பேர் மாத்திரைகள் போட்டு அதனால் அதுக்கு அடிமையாகி அந்த தூக்க மாத்திரை சாப்பிட்டா மட்டும்தான் அவங்களுக்கு தூக்கம் வரும், இல்லைன்னா தூக்கமே வராது. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த நான் சொன்ன 8 வித பட்டைய கஷாயத்தை தொடர்ந்து ஒரு வாரம் இல்லை அப்படின்னா கூட கொஞ்சம் நாளோட தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது மாத்திரையிலேருந்து நீங்கள் நிப்பாட்டி நல்ல நிலைக்கு வரலாம். அப்படிப்பட்ட